ஒரு நாள் ஒரு மதீனத்துடைய அன்சாரி பெண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய கையினால் நெய்யப்பட்ட ஒரு அழகான ஆடை ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து நபிகளாருடைய கையிலே அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அதை விரும்பி வாங்கி உடுத்திய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அஸருடைய தொழுகைக்கு அதை அணிந்தார்கள். தன்னையே அவர்கள் ஒரு தடவை பார்த்தார்கள். மிகவும் அழகான ஒரு ஆடை அது. தக்பீர் கட்டி தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மெய்மறந்து போனார்கள். அந்த அழகை ரசித்துக் கொண்டார்கள். சலாம் கொடுத்து முடிந்ததோடு அவசரமாக வீட்டுக்குள் நுழைந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழகான நிறமுடைய அந்த ஆடையை கலட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையிலே கொடுத்தார்கள். அவசரமாக இதை யாருக்காவது நன்கொடையாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், நபியே நாயகமே, நல்லா விரும்பி உடுத்தின ஆடையையா நான் கொடுக்க? சொன்னாங்க, இது என்னுடைய தொழுகையை பராக்காக்கி விட்டது. என் தொழுகையை பராக்காக்கக்கூடிய இந்த அழகான நிறமுடைய ஆடை எனக்கு தேவையில்லை என்று அதை ஒதுக்கி விட்டார்கள்.